கடந்த ஜனவரி மாதம் 21 லண்டனில் நடந்த ஒரு சின்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டான சையத் சுஜா அப்படிங்கிறவர் வந்து 2014 காங்கிரஸ் தோற்றதுக்கான முக்கியமான காரணம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் ஹேக் பண்ணப்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் 2017 ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட ப்ரோட்டோடைப் எடுத்துட்டு வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு நமக்கு செக்யூரிட்டி கோட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஒரு பார்ட்டிக்கு விழுந்த ஓட்டை இன்னொரு பார்ட்டிக்கு அப்படியே மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை டெல்லி அசம்பிளியில் பண்ணி காமிச்சு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். சரி, அதெல்லாம் கூட விடுங்க. கடந்த 2016 இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எப்படியெல்லாம் ஹேக் பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதெல்லாம் பார்க்குறப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து நம்ம போட போகிற ஓட்டு வந்து சரியான நபருக்கு தான் போய் சேருதா அல்லது வந்து சரியான கட்சிக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே பெருசாக வந்துட்டு தான் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ங்கிறது என்ன? இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியுமா? இது ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்திருக்காங்க, இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இந்தியாவிலே முதல் முறையாக 1982 வந்து கேரளாவில் ஒரு தொகுதியில் பயன்படுத்தினாங்க. இதை வந்து பாமர மக்களால் கூட எளிமையாக யூஸ் பண்ண முடிய மாதிரி இருந்ததுனால இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த காரணங்களால் பார்த்தீங்கன்னா 2004 இந்தியாவில் நடந்த எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து வாக்குப்பதிவு சீட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற 10,000 டன் பேப்பர் வந்து வேஸ்ட் ஆகலை. அண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கு தேவையான பல கோடி ரூபாயும் மிச்சமாச்சு. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூத் கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போடுற மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாச்சு. என்னதான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பையும் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்கும். ஒன்று வந்து பேலட் யூனிட், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் யூனிட். இந்த பேலட் யூனிட்ல தான் பார்த்தீங்கன்னா வேட்பாளரோட நேம் சின்னலாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும். இந்த பட்டனை அழுத்தி தான் நம்ம ஓட்டு போட வேண்டியிருக்கும். நம்ம என்ன பட்டனை அழுத்துறோமோ அதுக்கு தகுந்தாப்புல இன்புட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த ஓட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற வேலையை வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் பண்ணும். இந்த பேலட் யூனிட்டையும் கண்ட்ரோல் யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த பேலட் யூனிட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் உள்ள கீபோர்டு மாதிரி, கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது வந்து நம்ம CPU மாதிரி. இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான். இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு உள்ள ROM, அதாவது ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ROMல தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சாஃப்ட்வேரை லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பேலட் பாக்ஸில் உள்ள ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த இன்புட்டை ராமில் இருக்க எலெக்ஷன் சாஃப்ட்வேர் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோமோ அந்த கவுண்ட்டை கொண்டுட்டு போய் EEPROM அப்படிங்கிற ஒரு சிப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த கவுண்டிங் டே அப்போ எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து கண்ட்ரோல் யூனிட்ல உள்ள ரிசல்ட் அப்படிங்கிற பட்டன் அழுத்துறப்போ EEPROMல உள்ள டேட்டாவை வந்து இந்த எலெக்ஷன் சாஃப்ட்வேர் ரிட்ரீவ் பண்ணிட்டு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளோ ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே யூனிட்ல வந்து காட்டும். இது வரைக்கும் நிறைய பேர் வச்சுட்டு இருந்த நம்மளே வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து டேம்பர் பண்ணி, அதாவது உள்ள இருக்க சிப்பை மாற்றியோ அல்லது சாஃப்ட்வேரை மாற்றியோ போர்டை மாற்றியோ வந்து ரிசல்ட்டை தனக்கு சாதகம் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். இந்த குற்றச்சாட்டுலாம் கன்சிடர் பண்ண எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வெர்ஷனான EVM M2ல இருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு EVM M3 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது உருவாக்குனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த 9 லட்சத்துக்கு மேற்பட்ட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஒழிச்சிட்டு வரப்போற எலெக்ஷன்ல வந்து கம்ப்ளீட்டா EVM M3 மிஷினை யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த EVM M3ல என்னென்ன இம்பார்ட்டன்டான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேம்பரிங் டிடெக்ஷன். இப்போ யாராவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலோ ஈவன் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலுமே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நான் ஃபங்க்ஷனல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கிளைம் பண்ணுறாங்க. ரெண்டாவது முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டயக்னாஸ்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது அதில் உள்ள காம்போனன்ட்டே சாஃப்ட்வேரே மாற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணவே செய்யாது. ஆனால் இப்போ இந்த M3 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அல்காரிதத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு தடவை இந்த மிஷின் ஆன் ஆகிறப்போ கரெக்டான காம்போனன்ட் அண்ட் கரெக்டான சாஃப்ட்வேர் தான் இருக்கா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணும். சப்போஸ் தப்பான காம்போனன்ட்டோ சாஃப்ட்வேரோ இருந்தது அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஒர்க் பண்ண விடாது. மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேஷன். இந்த M3 வெர்ஷன் ஆஃப் EVMல பார்த்தீங்கன்னா இந்த பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். இது ரெண்டோட டிஜிட்டல் சிக்னேச்சர் மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து EVM வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் வெளியிருந்து யாராவது டூப்ளிகேட்டான இந்த பேலட் யூனிட்டே கண்ட்ரோல் யூனிட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த சிக்னேச்சர் வந்து மேட்ச் ஆகாமல் இந்த EVM வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த EVMஸை விட இப்போ உள்ள EVMஸோட நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதையும் தாண்டி இந்த EVMல யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் உள்ள RAM அப்படிங்கிறது வந்து இன்டர்னலி மாஸ்க்டு ராமாக இருக்கிறதுனால எலெக்ஷன் சாஃப்ட்வேர் வந்து நம்மளால் ஒரு தடவை தான் லோட் பண்ண முடியும். அதுக்கு மேலே யாராலையும் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ண முடியாது. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் லோட் பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் US பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இதை ஜப்பானில் US பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம ஊரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஜப்பானில் US தான் இருக்குது.
ஆனால் இந்த எலெக்ஷன் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள பிஇஎல்லும் இசிஐஎல் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை அப்படியே வந்து ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கும் கொடுக்காம மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மெஷின் கோடை எடுத்து தான் வந்து ஜப்பானில் யூஎஸ்ல இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மெஷின் கோடை அவங்க எடுத்துகிட்டு அதை மறுபடியும் சாஃப்ட்வேராக மாற்றி அந்த சாஃப்ட்வேரில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே அவங்க பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துட்டாலும் சாஃப்ட்வேர் இன்டெகிரிட்டி டெஸ்ட்னு ஒன்று ரன் பண்ணுறப்போ அது மாட்டிக்கும். இந்த தடவை கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கூட விவிபேட், அதாவது ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு குட்டி மிஷினை வந்து இவிஎம்மோட அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண பிரிண்டர் மாதிரி தான். நம்ம இந்த தடவை ஓட்டு போடுறப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்களோட சீரியல் நம்பரும் சின்னமும் வந்து பிரிண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன கிளாஸ் விண்டோ வழியாக தெரியும். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம போட்ட ஓட்டு வந்து சரியான ஆளுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில் ஒரு போலிங் பூத்தை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பூத்தில் பதிவான எலக்ட்ரானிக் ஓட்டுகளும் விவிபேட் வழியாக வந்து அந்த பிரிண்டான விஷயங்களும் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் ஓட் பண்ணுறப்போ நீங்கள் அழுத்துற சின்னத்தை தவிர வேறு ஏதாவது சின்னத்துக்கு பக்கத்தில் வந்து லைட் எரிஞ்சாலோ அல்லது வேறு ஏதாவது சின்ன வந்து விவிபேட்டில் வந்து காமிச்சாலோ நீங்கள் உடனே வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் போய் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு மேலே அந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாது வந்து தப்பு. இதுக்கு மேலே போலிங் டே அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் ஒவ்வொரு கட்சியோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மொத்தமாக 50 ஓட்டு போட்டு பார்த்துட்டு ஓட்டெல்லாம் கரெக்டாக பதிவாயிருக்கா அப்படிங்கிறதையும் வந்து வேலிடேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து டேம்பர் ப்ரூஃபாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் லெவல்லையும் சரி சாஃப்ட்வேர் லெவல்லையும் சரி செக்யூரிட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதனால இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த தடவை எலெக்ஷனில் ஏமாத்துறதுக்கான ஒரே வழி நம்ம ஓட்டு போடாமல் இருக்கிறது மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நன்றி.